பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனை துதிக்கிற உபாகம புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையை வாசிக்கிறேன். உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அது பெரிய நோயோ சின்ன நோயோ, ஆமீன், நோயை உன்னை விட்டு விலக்குவார். எல்லா நோய்களையும், அதுக்கு மனுஷனால் கூடாது, இது என்னதுன்னே தெரியாது என்று கைவிடப்பட்ட வியாதியாய் நோயாய் நீ காணப்பட்டா கூட அதிலிருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு தேவனாய கர்த்தர் தான் நம்முடைய அருமைநாதர் இயேசு. ஹல்லேலூயா. ஏனெனில் நம்முடைய பலவீனங்களை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அவரை நம்பி என்று சொல்லும்போது வாழ்க்கையில் அவன் குறைவுகள் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையானால் நம்முடைய சரீரம் விசுவாசத்தோடு ஜெபிங்க. அந்த 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கு இருந்த அந்த சகோதரி விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் போதும், எந்த டீச்சிங்கும் இல்லை, எந்த ஆலோசனையும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் அவ கேட்டதில்லை. விசுவாசத்தோடு தொட்டாள். இந்த கால வேளையில யார் வியாதிப்பட்டவர்கள், என்ன வியாதியா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பு அது லேசான காரியம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த கால வேளையில ஆமென், வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வார்த்தையை பற்றி கொண்டப்பா. என்னுடைய குறை நிமித்தம் அந்த வியாதிகள் வந்திருந்தால், என் அக்கிரமம் பாவத்து நிமித்தம் வியாதி எனக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தால், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என் அக்கிரமங்களை என் பாவங்களை கழுகி தூய்மைப்படுத்துங்கப்பா என் ஆண்டவர் சமூகத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு பூரண சௌக்கியம் தருவார். இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற கர்த்தர், நமக்காக பரிந்து வீசி கொண்டிருக்கிற தெய்வம். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்பிக்கையோடு ஜெபிப்பு அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். அன்பு தகப்பனே, இந்த கால வேளை என்னோடு இணைந்து எந்தெந்த பலவீனத்தோடு வியாதிகளோடு ஆமேன் போராடி கொண்டிருக்கலாம், மருந்து வேலை செய்யல, ஆண்டவரே வியாதி என்னதென்று மருத்துவர் கண்டுபிடிக்கல என்கிற பல சூழ்நிலைகள் கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இந்த கால வேளையில ஆண்டவரே அந்த வார்த்தையை விசுவாசித்து தன் அக்கிரமங்களை, மீறுதல்களை, பாவங்களை யார் யார் அறிக்கை செய்து விட்டு விட்டுமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து, சரீரத்திலிருந்து, குடும்பங்களிலிருந்து வியாதியை, சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறதுக்காய் நன்றி. ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உன்னுடைய வியாதி, சகல வியாதிகளை உன்னை விட்டு விலக்குகிற கர்த்தர் அவர். God bless you. Praise the Lord.